அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, மீன ராசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கை ரகசியம் என்ன, அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுக்கு ஏற்ற தொழில், அதிர்ஷ்டமான நேரம், போக வேண்டிய கோயில்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன, எந்த வயசில் அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆவாங்கன்னு சொல்லி விரிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இந்த நட்சத்திரத்தை பற்றி ஒரு முக்கிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பூரட்டாதிங்கிறது 27 நட்சத்திரங்களில் 25ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி குரு, வியாழன் அப்படின்னு பாரம்பரிய வேத ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பூரட்டாதியின் முதல் 3 பாதங்கள் கும்பராசிலையும் 4ஆம் பாதம் மட்டும் மீனராசிலையும் அமைஞ்சிருக்குங்க. அதனால் இந்த பாதத்தில் பிறந்தவங்க கிட்ட குருவின் ஞானமும் மீனராசியின் கருணையும் இணைஞ்சிருக்கும் அப்படின்னு பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கை சாதாரணமாக இருக்காதுங்க. சின்ன வயசுலேருந்தே பல அனுபவங்களை இவங்க பெற்றிருப்பாங்க. சிறு வயசுலேயே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை கூட வந்திருக்கும். இவங்க வாழ்க்கையில் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாங்க. நான் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம் வருது? எல்லாருக்கிட்டையும் நம்பிக்கையாக பழகிறேன், உண்மையாக இருக்கிறேன், இருந்தாலும் என்னை மட்டும் ஏன் எல்லோரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு கேள்வி இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கேள்வி இவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ரகசியங்க. காரணம், இவங்க மற்றவங்களோட துன்பத்தை அவங்களோட துன்பமாக நினைக்கக்கூடிய மனம். இதனால தான் அந்த பிரச்சனையே. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்பவே கருணை உள்ளம் கொண்டவங்க, மற்றவங்களுக்கு உதவ விரும்பக்கூடியவங்க, ஆன்மீக சிந்தனை அவங்களுக்கு ரொம்ப அதிகம், பொய் பேச விரும்ப மாட்டாங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க, குடும்ப பாசம் அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட, நல்ல அறிவாற்றல் கொண்டவங்க, ஆனால் யாரையும் சீக்கிரத்தில் நம்பிடுவாங்க. அதனால் ஏமாற்றங்களை இவங்க அதிகம் சந்திக்கிறாங்க. மனசில் உள்ள வேதனையை வெளியே சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. அதிகமாக யோசிக்கும் பழக்கத்தால் மன அழுத்தம் நிறைய இவங்களுக்கு வரும். இவங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு ரொம்ப ஆழமானதாக இருக்கும். தாய் மீது இவங்க அதிக பாசம் வச்சுருப்பாங்க. தந்தையை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிலருக்கு இளமை காலத்தில் கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தாலும் கூட வயசு ஆக ஆக அந்த உறவு மேலும் வலுப்படக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு பெற்றோரோட உடல் நலம் இல்லை அப்படின்னா குடும்ப பொறுப்பு காரணமாக சின்ன வயசுலேயே பல தியாகங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். இவர்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர், பேராசிரியர், வங்கி, அரசு வேலை, மருத்துவம், ஆலோசனை சேவை, உளவியல், ஆன்மீக சேவை, எழுத்தாளர், இசை, ஓவியம், திரைப்படம், தகவல் தொழில்நுட்பம், வெளிநாட்டு வேலை, சொந்த தொழில், இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்ற தொழில்னு சொல்லலாம். மக்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய பணிகளில் இவங்க சிறப்பாக முன்னேறக்கூடியதாக இருக்குங்க. இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள், வெள்ளை, இளம் பச்சை, தங்க நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7, 9. இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள், கிழமைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை, திங்கட்கிழமை. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, குரு பகவான், பெருமாள், சிவபெருமான், அம்மன். இவங்களோட திருமண வாழ்க்கை பொதுவாக நல்ல புரிதலோடு அமையுங்க. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறத தவிர்த்தாங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை இன்னும் இனிமையாக இருக்கும் இவங்களுக்கு. 40 வயசுக்கு மேலே வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பலருக்கு வாழ்க்கை நிலை பெற தொடங்கலாம், பணவரவு அதிகரிக்கும், வீடு நிலம் போன்ற சொத்துக்கள்லாம் சேரும், குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும், சமூகத்தில் மரியாதை, ஆன்மீக ஈடுபாடெல்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. கடந்த 2 மாதமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததுன்னு ஒரு நிமிஷம் அமைதியாக யோசித்து பாருங்கள். எல்லாமே என் கையில் இருந்து நழுவி போகுதோ, நான் இவ்வளவு நல்லது செஞ்சோம், எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் பல முறை வந்திருக்குங்க. மீனராசிக்காரர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக பலருக்கும் உணர்வுகளின் சோதனை காலமாக இருந்திருக்கும். வெளியில் சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத மனவேதனையை சுமந்து நடந்திருப்பாங்க. பல இரவுகளில் சரியாக தூங்க முடியாமல் எதிர்காலத்தை நினச்சே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ, பசங்க பெருசாகிட்டாங்க, படிச்சுட்ருக்குறாங்க, ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு அவங்களுக்கு என்ன செய்வோம், ஒரு வீடாவது வாங்கணும், சேமிக்கலையே, எதுவுமே கையில் இல்லையே, வந்தது வந்த வழி தெரியாமல் போகுதே, என்ன பண்ணலாங்கிற கவலை மனசை ஆட்கொண்டிருக்கும். உங்கள் மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒருத்தர் பேசின ஒரு வார்த்தை உங்களை ஆழமாக காயப்படுத்தியிருக்கும். நம்ம ரொம்ப ஏமாந்து போகிறதே, ரொம்ப கஷ்டப்படுறதே, மன வருத்தம் நமக்கு வரதே யாரால நினைக்கிறீங்க? நம்ம ரொம்ப நம்புகிறவங்க, ரொம்ப நம்மளுக்கு நெருக்கமானவங்க, நம்ம எப்போவுமே நமக்கு வேணும்னு நினைக்கக்கூடியவங்களால தான் நம்மளுக்கு மனவேதனையே வரும். வெளியிலேருந்து யாரும் வந்து நமக்கு செய்ய போகிறது இல்லைங்க. வெளியிலேருந்து ஒருத்தர் நமக்கு ஏன் பண்ணணும்? ஒருத்தர் பண்ணுறதுக்காக நாம் ஏன் வருத்தப்பட போகிறோம்? நம்ம கூடவே இருந்து நம்ம நம்புகிறவங்களால தான் நமக்கு வேதனையே.
நீங்கள் நம்பினவங்களே உங்களை புரிஞ்சிக்காம நடந்துக்கிற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும். சிலர் உதவின்னு கேட்கும்போது நீங்கள் ஓடி போய் முதலாளாக நின்றுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு உதவி தேவைப்பட்ட நேரத்தில் அதே மனுஷங்க இல்லாதது உங்களை ரொம்பவே வேதனைப்படுத்தியிருக்கும். பண விஷயத்தில் கடந்த 2 மாதமாக பலருக்கு சவாலாக இருந்திருக்குங்க. வர வேண்டிய பணம் தாமதமாக வந்திருக்கும். சிலருக்கு சம்பளம் கூட தாமதமாக தான் கிடச்சிருக்கும். சிலர் கொடுத்த கடன் திரும்ப வராமல் மன உளைச்சலை சந்திச்சிருப்பாங்க. வீட்டு செலவு, மருத்துவ செலவு, குழந்தைகளோட கல்வி செலவு, கடன் தவணைன்னு ஒவ்வொரு செலவும் ஒன்று பின்னாடி ஒன்றா வந்து வரிசை கட்டி நின்று உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கும். கையில் பணமே வந்தாலும் கூட அது எங்கே போகுது, எப்படி போகுதுன்னே தெரியாத ஒரு நிலமை. சேமிக்கணுங்கிற ஆசை இருந்தோ சூழ்நிலை அதை அனுமதிக்காமல் இருந்திருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் தேவையில்லாத அழுத்தம் நிறைய கூட இருக்கிறவங்களாலேயே தான் வந்திருக்கும். உங்கள் உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடச்சிருக்காது. பதவி உயர்வு கிடைக்கும்னு நினச்சவங்க ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நேர்காணல் நடந்தும் இறுதி முடிவு தாமதமாக இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் எதிர்பார்த்தபடி அமையாமல் இருந்திருக்கும். வாடிக்கையாளர்கள்லாம் குறைஞ்சிருப்பாங்க. புது முதலீடு தடைப்பட்டிருக்கும். சிலர் நஷ்டம் ஏற்படுங்கிற பயத்திலேயே பெரிய முடிவுகளெல்லாம் ஒத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் ஒத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுருப்பாங்க, செஞ்சுருக்கலாமோ, செஞ்சுட்டு தான் நல்லது நடந்திருக்குமோ அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தான். குடும்ப வாழ்க்கையிலையும் சின்ன விஷயங்கள்லாம் பெரிய மனக்கசப்பாக மாறியிருக்கும். சண்டை, பிரச்சனை, ஒரு மன அமைதியே இல்லாமல் வீடு சலசலப்பாகவே தான் இருந்திருக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் தவறாக புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் அமைதியாக இருந்ததை பலவீனமாக சிலர் எடுத்திருப்பாங்க. குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளோ தான் செஞ்சாலும் என்ன யாரும் புரிஞ்சுக்கலையேங்கிற உணர்வு தான் உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த நிலைமையை நீங்கள் உணர்றீங்க. அந்த நிலைமை தான் இருக்குது. அதனால தான் அது இப்படி உங்களுக்கு தோணுது. குழந்தைங்களை பற்றிய கவலையும் அதிகமாக உங்களுக்கு இருந்திருக்கும். அவங்க படிப்பு, வேலை, எதிர்காலம் இல்லை உடல்நலை குறித்து தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. பெற்றோர்களோட உடல்நிலை பற்றி கவலை சிலருக்கு அதிகமாக இருக்கும். உறவினர்கள்கிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடு. இது ஏன் வந்துச்சுன்னே தெரியாது. நீங்கள் ஒன்று யோசிப்பீங்க, நீங்கள் ஒன்று பேச போய் அது வேறு விதமாக மாறியிருக்கும். பிரச்சனை உங்கள் பக்கம்தான் திரும்புவானா. நண்பர்களில் யார் உண்மையானவங்க, யார் தேவைக்காக பழகிறாங்கங்கிறத இந்த 2 மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த காலத்தில் மன அழுத்தம் அதிகரித்தாலும் தூக்கமின்மை, சோர்வு, அதிக யோசனை, மன அமைதியின்மை இதெல்லாம் நிறைய வந்திருக்கும். எங்கடா போகலாம், எப்படி தான் மனசு கொஞ்சமாவது ஆறும்னு நீங்கள் யோசனை பண்ணியிருப்பீங்க. சில நேரத்தில் தனிமையாக இருக்கணும்னு கூட தோணியிருக்கும் உங்களுக்கு. ஆனால் மீனராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வர ஒவ்வொரு சோதனையுமே நிரந்தரமானது கிடையாதுங்க. சில நேரத்தில் வாழ்க்கை நம்ம நிறுத்தி வச்சு இன்னும் வலிமையாக முன்னேற நம்மளை தயார்படுத்தும். பாரம்பரிய வேத ஜோதிட நம்பிக்கைப்படி அடிப்படையில் இந்த ஆடி மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள்லாம் மாறுபடுங்க. அதனால் இது எல்லாருக்கும் ஒத்துப்போகும்னு சொல்ல முடியாது. கடந்த சில மாதமாகவே உங்களை பல விதங்களில் சோதிச்சிருக்கும். மனசில் இருந்த பாரம், பணப்பிரச்சனை, குடும்ப கவலை, வேலை தாமதம், எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லாதது இதெல்லாம் உங்களை சோர்வடைய வச்சுருக்கும். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் மெதுவாக ஒரு நல்ல மாற்றத்தோட கதவு திறக்கப்படலாம். எல்லாமே ஒரு நாளில் மாறாது. ஆனால் நின்று போன காரியங்கள்லாம் நகர தொடங்கும். ரொம்ப நாளாக காத்திருந்த சில வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வாழ்க்கையை நோக்கி வரப்போகுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் புது வாய்ப்பெல்லாம் உருவாகலாம். முன்பு கொடுத்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் இப்போ வரலாம். நேர்காணல்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பெல்லாம் வழங்கப்படலாம். உங்கள் உழைப்பை மேலதிகாரிகள் கவனிக்க தொடங்குவாங்க. பதவி உயர்வு இல்லை அப்படின்னா சம்பள உயர்வு பற்றின பேச்செல்லாம் ஆரம்பிக்க போகுது. தொழில் மாற்றம் நினைக்கிறவங்க அவசர முடிவு எடுக்காமல் நல்ல வாய்ப்பை ஆய்வு செஞ்சு தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு கடந்த மாதங்களை விட கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். பழைய வாடிக்கையாளர்கள்லாம் திரும்ப வருவாங்க. புது ஒப்பந்தங்கள்லாம் உருவாகலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதோட ஜென்மசனியின் ஆதிக்கமும் நடைபெறுது. அதனால் குடும்ப சுமை கூட போகுது. விரயங்கள்லாம் அதிகரிக்கும். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து நீங்கள் இயங்க முற்படுவீங்க. வாழ்க்கை தேவைகள்லாம் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். வளர்ச்சியில் குறுக்கீடுகள் அதிகரிக்காமல் இருக்க அப்பப்போ தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
உடன்பிறப்புகள் மூலமாக ஒரு நல்ல தகவல்கள்லாம் வரலாங்க. மாதத்தோட பிற்பகுதியில் சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். ஆடி 15ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய சூரியனோட இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. அவரோட உச்ச குருவும் இணையிறதால நல்ல பலன்கள்லாம் இல்லம் தேடி உங்களுக்கு வரப்போகுது. மங்கள ஓசை மனையில் கேட்க வழி பிறக்க போகுது. தங்கு தடைகள்லாம் தானாக விலகுங்க. உத்தியோக முன்னேற்றம், தொழில் விருத்தி இதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிற விதமாக உங்களுக்கு நடக்க போகுது. வழக்குகள்லாம் சாதகமாக முடிய போகுது. உங்கள் குடும்ப ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிச்சவங்கெல்லாம் விலக போகிறாங்க. இது வரைக்கும் கடுமையாக முயற்சித்து நடைபெறாத காரியமெல்லாம் இப்போ துரிதமாக நடைபெற போகுது. விஐபிகளோட மூலமாக விருப்பங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறும். இது வரைக்கும் பாகப்பிரிவினைக்கு ஒத்து வராத கூட பிறந்தவங்களாம் இப்போ ஒத்து வர போகிறாங்க. சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்துக்கு வர்றது நன்மைதாங்க. தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. தொழில் வளர்ச்சி அதிகரிக்க போகுது. கற்ற கல்விக்கேற்ற வேலை கண்டிப்பாக கிடைக்க போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரகாசிக்கும் வாய்ப்பு உண்டாக போகுது. இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, கட்டிய வீட்டை பழுது பார்க்குறது, இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தியும் இதுவரைக்கும் முடிவடையாத காரியமெல்லாம் இப்போது முடிவடைய போகுது. உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணத்தை நீங்கள் முன்னணி நடத்தி வைக்க போகிறீங்க. அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்பெல்லாம் கிடைக்க போகுது. ஆரோக்கியம் சீராக உற்சாகத்தோடு நீங்கள் பணியாற்றுவீங்க. ஆடி மாதம் 15க்கு பிறகு உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுறது நன்மைதாங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு மாதிரி நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. வருமானம் உயரப்போகுது. தொழில் வளர்ச்சி உண்டாக போகுது. பெண் வழி பிரச்சனையெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அகலப்போகுது. ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்ட போகிறீங்க. வாகன யோகம் உண்டாக போகுது. பணம் பல வழியில் உங்களை வந்து பையை கண்டிப்பாக நிரப்புங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் வரப்போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவிகள்லாம் உண்டாகும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கௌரவம் அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு வந்து சேரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். வருமானம் திருப்தி தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதியெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 5, 6, 9, 10. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் கிரே கலர். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை தரக்கூடிய காலமாக தாங்க அமையப்போகுது. கடந்த கால கஷ்டங்கள்லாம் மறந்து புது வாய்ப்புகள்லாம் உங்களை வரவேற்க தயாராக இருக்குது. உங்கள் உழைப்பை தொடர்ந்து செய்யுங்க. பொறுமையை இழக்காதீங்க. சிறிய முன்னேற்றங்களே நாளைக்கு பெரிய வெற்றியாக மாறும். திருமண யோகத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாமல் காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வரங்கள் வரக்கூடிய காலமாக அமையப்போகுது. ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் மறுபடியும் தொடங்க போகுது. சிலருக்கு உறவினர்கள் மூலமாக நல்ல வரன் அமைய போகுது. சிலருக்கு தொலைதூர இடம் இல்லை அப்படின்னா வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய வரன் கூட அமைய வாய்ப்பு இருக்குது. திருமணமான தம்பதிகளுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடெல்லாம் குறைஞ்சு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க போகுது. பொறுமையோடு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உறவு மேலும் வலுப்பெறும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு புது பொறுப்பு இல்லை அப்படின்னா நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சுயதொழில் செய்ய நினைக்கிறவங்க திட்டமிட்டு ஆரம்பித்தாங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் வரும். உடல் நலத்தில் சின்ன சோர்வு அலட்சியம் செய்யாமல் நீங்கள் கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வருமானத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள்லாம் உருவாகும். குடும்ப பொறுப்புகள்லாம் அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். அவசர முதலீடுகளை நீங்கள் தவிர்த்து அனுபவம் உள்ளவங்களோட ஆலோசனையோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரையுமே உடனே நம்பி பணம் கொடுக்காதீங்க. அவசர முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். குடும்பத்தில் கோபமாக பேசுகிறத தவிர்க்கணும். ஏன்னா தான் கோபம் பிரச்சனை இருந்தாலும் அது வெளியே வாசலோடு விட்டுட்டு நீங்கள் உள்ள குடும்பத்துக்கிட்ட சமரசமாக அன்பாக பாசமாக இருந்தீங்கன்னா தான் குடும்பம் நல்லாயிருக்கும். உடல் நலத்தை அலட்சியம் செய்யக்கூடாது. முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுறதுக்கு முன்னாடி முழுமையாக படிக்கணும். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் நன்மையான மாதமாக தாங்க இருக்குது. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குடும்பத்திலையும் தொழிலையும் ஏற்பட்ட சங்கடமெல்லாம் விலக போகுது. தடைப்பட்ட வேலையெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. ஆரோக்கியம் சீராகுங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் வைத்தியத்துக்கு கட்டுப்பட போகுது. உங்கள் ராசிநாதன் குரு ஆகஸ்ட் 9 வரைக்கும் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறதால எடுக்கிற வேலை எல்லாத்துலேயும் உங்களுக்கு கவனம் வேணும்.
வியாபாரம் தொழில் செஞ்சு வரவங்களுக்கு சந்தை நிலவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப முதலீடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஆகஸ்ட் 9லேருந்து புது இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியாக வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த பணம் வருங்க. பெரியோர்களோட ஆதரவு கிடைக்கும். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகுது. நினச்சதெல்லாம் சாதிச்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலைமை மாறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கூட போகுது. சிலருக்கு திடீர் இடமாற்றம் குடும்பத்தை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை கூட வரும். அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. குடும்பத்தினர் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு மாதத்தோட முற்பகுதி முன்னேற்றமாக இருக்க போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3, 12. பரிகாரமாக நீங்கள் அபிராமியை வழிபட எடுத்த வேலையெல்லாம் வெற்றியாகுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் நன்மையான மாதமாக இருக்குது. உங்கள் தன குடும்பாதிபதி செவ்வாய் ஆகஸ்ட் 1 வரைக்கும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். எடுத்த வேலையெல்லாம் வெற்றியாகும். ஆரோக்கியம் மேம்பட போகுது. சொந்த வீடு வாகனம் அப்படிங்கிற கனவெல்லாம் உங்களுக்கு நனவாக போகுது. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்த சனி வக்கரமடைஞ்சிருக்கிறதால 7 சனியினால் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் உங்களுக்கு நீங்கும். இருந்தாலும் விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதால செலவுகள்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கும். உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக தாராளமாக நீங்கள் செலவு செய்வீங்க. அது வழியாகவே உங்கள் செல்வாக்கும் உயரும். மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருக்கிறதால உடல்நிலையில் கவனம் செலுத்தி வருவதோட எதிர்பாலினர் விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆகஸ்ட் 1லேருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதன் உங்கள் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதால பழக்க வழக்கங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. தப்பானவங்களை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. அடுத்தவங்க விமர்சனத்துக்கு ஆளாகாத வண்ணம் உங்கள் செயல்பாடுகள்லாம் இருக்கிறது ரொம்ப அவசியம். பிள்ளைங்களோட நலனில் நீங்கள் உங்களுக்கு அக்கறை ஏற்படும். அக்கறை காட்டுங்க. பெண்களுக்கு புது நட்புகளால் சங்கடமும் வெளிவட்டாரத்தில் அவப்பேரும் குடும்பத்துக்குள்ள குழப்பமும் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. குடும்பத்தினர் அல்லாதவர்கள்கிட்ட ஓரடி நீங்கள் விலகி நின்று பழகிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது ரொம்ப அவசியம். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடையெல்லாம் விலகும். உங்களுக்கு பரிகாரமாக தர்பானேஸ்வரரை நீங்கள் வழிபட நெருக்கடிகள்லாம் நீங்கும். மனசில் இருந்த குழப்பமெல்லாம் விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஜூலை 31 வரைக்கும் வித்யாகாரகன் புதன் சாதகமாக செஞ்சிருக்கிறதால உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். எந்த வேலையை எப்படி செய்கிறது முடிக்கிறதுங்கிற அறிவு உங்களுக்கு வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் விலகும். மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு தேடி வரப்போகுது. உறவுகள் வழியில் ஆதாயம் உங்களுக்கு வரப்போகுது. ஞான மோட்சக்காரகன் கேது 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறதால உங்கள் ஆற்றல் கண்டிப்பாக வெளிப்படும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி அடையும் நிலை கண்டிப்பாக வருது. வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடைய போகுது. போட்டி பிரச்சனை வம்பு வழக்குன்னு இருந்ததெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். இருந்தாலும் ஆத்மகாரகன் சூரியன் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடமெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சிலருக்கு திடீர் பயணம் கூட வரும். சுய தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு வியாபார வளர்ச்சிக்காக நீங்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்ள போகிறீங்க. சிலருக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் வருது. வெளிநாட்டில் வசித்து வரவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்க போகுது. சிலருக்கு ரொம்ப நாள் கனவெல்லாம் நனவாக போகுது. நிரந்தர குடியுரிமை கூட கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தைரியம் கூடும். உடல்நிலை சீராக இருக்கும். புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்பட்டு நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய நிலைமை உருவாகுது. விவசாயிகளுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுது. பரிகாரமாக நீங்கள் ஆதி திருவரங்கனை வழிபட எடுத்த வேலையெல்லாம் வெற்றியாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.